கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பவுல் தன் நிருபங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் ஒவ்வொரு திருச்சபைக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், திருச்சபையின் அங்கமாக இணைந்திருக்கிறவர்கள் தாங்கள் வசிக்கின்ற பகுதியில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நிருபத்திலும், அது கொரிந்தியருக்கு எழுதின நிருபமாகனாலும் எபேசியருக்கு எழுதின நிருபமாக இருந்தாலும், தன்னுடைய எல்லா நிருபத்திலும் அவர் கிறிஸ்தவ மக்களோடு கூட, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட, அதுவும் கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்ததான இந்த முக்கியத்துவத்தை விளக்கி கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். அவ்விதமாகத்தான் இங்கே கொலேசு திருச்சபைக்கு அவர் எழுதும் பொழுது அநேக காரியங்களை வழக்கம் போல் சொல்லி கொண்டு வந்து 14வது வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இவை எல்லாவற்றின் மேலும், இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் என்ற பொருளுடைய அந்த வார்த்தையை குறிப்பிடும் பொழுதே நமக்கு நன்றாக தெரிகிறது, அதற்கு முன்பதாக வேறு பல காரியங்களை கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன என்பதை அவர் விளக்கி கொண்டே வருகின்றார். அப்படி விளக்கி கொண்டு வருகிறவர் இந்த வசனத்தில் இவை எல்லாவற்றை காட்டிலும், இதுவரையிலும் நான் சொல்லி கொண்டு வந்தேன் அல்லவா, இவை எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அது என்ன? பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும். அன்பை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அன்பு உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அன்புதான் உங்களுடைய அடையாளமாக, அன்புதான் உங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டியதான குணாதிசயமாக அது இருக்க வேண்டும். நீண்ட தூரம், நீண்ட நேரம் செபிக்கிற ஒரு பிள்ளை அன்பில்லாதவனாக இருப்பானால் அவனுடைய ஜெபம் கேள்விக்குறியாக இருக்கும். எனக்கு மலைகை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் இருக்குது என்று சொல்லுவோம். ஆனால் பிறரிடத்தில் நாம் அன்பு பாராட்டாமல் இருப்போமானால் அது வியப்புக்குரிய ஒன்றாய் இருக்கும். ஆகையினால்தான் பவுல் இங்கே குறிப்பிடுகின்றார், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அன்பு என்னும் கயிறினாலே உங்களை இடை கட்டி கொள்ளுங்கள். ஏன்? அந்த அன்பு எப்படிப்பட்டதின் அடையாளமாய் இருக்கிறது? அது பூரண சற்குணத்தின் அடையாளமாய் இருக்கிறது. ஒரு பரிபூர்ணமான நீதிமானின் அடையாளமாய், கடவுளுடைய பிள்ளையின் அடையாளமாய், அப்பழக்கற்ற ஒரு மனிதனுடைய அடையாளமாக அன்பு இருக்கிறது என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? அன்பு பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் நம்முடைய கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அப்படிப்பட்டதான இரக்கமுள்ள கடவுள், அப்படிப்பட்டதான அன்பே உருவான கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்திற்கு போகிற மக்கள், கடவுளை தேட போகிற மக்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். காரணம் என்ன? இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக நாம் மாறிவிட்டோம். இதோ வாரத்தில் ஒரு நாள் நான் ஆலயத்திற்கு போய் அங்கே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து விட்டு நான் காணிக்கையை கொடுத்து விட்டு வந்தால் போதும், கடவுள் என்னை பார்த்து மெய் சிலிர்த்து விடுவார் என்று நினைக்கிற மக்களாக இருக்கிறோம். இல்லை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் சொன்னார், உன் உன் சகோதரனிடத்தில் உனக்கு குறைவு உண்டானால், இதோ நீ கொண்டு வந்திருக்கிற அந்த காணிக்கை அங்கே தானே வைத்துவிட்டு, முதலாவது உன் சகோதரனிடத்தில் நீர் ஒப்புரவாகிவிட்டு, பின்பு நீ வந்து அந்த காணிக்கை எனக்கு செலுத்து என்று சொல்லுகின்றார். ஆம், அப்படிப்பட்டதான அன்பான கடவுளை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நாம் பூரண சர்க்குணராக கடவுளுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்றால், நாம் அநேக காரியங்களை செய்வதற்கு முன்பாக அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது. தேவன் நம்மிடத்தில் அன்பாயிருப்பதைப் போல நாம் பிறரிடத்திலும் அன்பாயிருக்கும் பொழுது நாம் பூரண சர்க்குணராக மாறுகிறோம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றி கடவுளுக்கு அவருடைய பார்வையில் பிரியமானவர்களாக ஏற்புடையவர்களாக நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.